திமாரா எனக்கு சீரியஸா சார் கேட்கவே பயமா இருக்கு. எப்படி பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல. கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல. என் பாஸ் ஃபஸ்ட்டு சொன்ன ஹிந்தி அது. ஸோ அங்கே இருந்தது. பட் அவர் ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துடுச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டடக்கு போட்டக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். அந்த ஒரு மாதிரி பேசுறவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இஸ் தேர் சார் இருக்கு நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு அது அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சூப்பர் சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்குறேண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்கள் கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே ஓகே, டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போண்ணா. சரிண்ணா. ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான். ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம்லாம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக த போல்ட் த பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள். ஹிந்தி சினிமாவில் இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ராமாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் ஸோ மச் ஈஸ். அண்ட் பீயிங் த பியூட்டி ஆஃப் பாலிவுட், யூ கம் டு ஸ்டீல் த ஹார்ட்ஸ் ஆஃப் காலிவுட். வெல்கம் டு Tamil cinema. So happy to have you here and few words from you. Thank you everyone, and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai, for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Shriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch. And what is the biggest learning as an actor under direction of Shriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then
please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, it obviously Tamil for me is a new language, and definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand literally throughout the whole process and was with me every day. I don't think she left me for one moment also, and I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, superb. Thank you. And Nariya, they're going to be asking a lot more questions. So I'm not going to ask anything, otherwise they'll. Yes, I got that. So இப்போ வந்து சண்முகராஜா அவர்கள் கிட்ட நான் பேசணும். சார் சொல்லுங்க சார், நீங்க ஒரு நல்ல